வந்து ஒரே ஒரு 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 அட்வைஸ் தான். என்னன்னா, நான் நெறைய பார்த்துட்டேன். ஏதோ அடுத்தது ஜோ நெறைய பார்த்துட்டேன். நெறையன்னா நான் இவராவது இவரு பேசின அந்த வீடியோவாவது ஒண்ணுமே இல்ல. இப்ப பேசிட்டு இருக்கிற கேப்ல தான் பார்த்தேன். நான்லாம் பேசினாலே கிளம்பிட்டு வருவாங்க குடும்பமா சண்டை போட. நான் எல்லாத்துக்கும் மேல நான் ஃபர்ஸ்ட் வீக் வெளில வந்ததே சில ஒரு நான் பேரை சொல்ல விரும்பல. ஒரு 5-6 பேர் செய்வினை வச்ச மாதிரி நான் சொல்லல உன்னை காலி பண்ண அந்த லெவலுக்கு நம்ம எல்லாம் வந்து நான் இது எதுக்கு சொல்றேன்னா ரிவ்யூ பண்ணும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு இந்த சீசன்ல நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சீசன் ஏதாவது ஒரு ஒரு 100 பேர் உள்ள ஏறுவாங்க ஒரு 20 பேர் வெளில போவாங்க அது மாதிரி ஒரு 50 பேரு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க தப்பா பேசுவாங்க ரொம்ப பர்சனலா அடிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ஃபேண்டமோடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஒன்னே ஒண்ணுதான் எஜுகேஷன் பிராட் அப் எல்லாத்துக்கும் மேல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுன்ற செல்ஃப் கான்சியஸ் இவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் மற்றவங்க யாருக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்லை உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்ற அவசியம் எனக்கும் இல்லை ஏன்னா நீ உனக்கு பிடிச்ச இப்போ எனக்கு வேலை கொடுக்கிற ஒரு சேனல்ல நான் வந்து என் ஓன் சேனல் கிடையாது எனக்கு வேலை கொடுக்குற சேனல்ல என் ஓன் கருத்தை நான் சொன்னதை நீ வந்து பார்த்துட்டு உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா இது என்ன லாஜிக் நீ என்ன பாக்குறத நிறுத்து அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் என்ன வேணாலும் பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு போறேன்னு நீ விட்டுறணும் நீ வந்து என்னைய பார்த்துட்டு உனக்கு குறையுதேன்னு சொன்னா அதுக்கு லாஜிக்கே கிடையாது அது மாதிரி தான் ரிவ்யூவரோட மைண்ட் செட்டு ரீட்யூன் ஆகணும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஃபேனை ஒருத்தங்க அப்போஸ் பண்ணா லாஜிக் பாயிண்ட் இருந்தா நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி லாஜிக் பாயிண்ட்ல பேசலாம் அதை விட்டு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அவனும் டென்ட் டு மேக் அ மிஸ்டேக்ன்றது எங்க வரும்னா ஹியூமன் தான் இட்ஸ் அகெயின் இட் வில் பிகம் அ ஹியூமன் பிளாஸ்ட் ஆனா என்னன்னா இதெல்லாம் இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு ரிவ்யூவர் என்ன பண்ணணும்னா அதிகபட்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் கண்டென்ட்டை அதுவும் வந்து எல்லாராலையும் நல்லவனை கெட்டவனு சொல்ற முடியாது கெட்டவனை நல்லவன்றதெல்லாம் சொல்ற முடியாது இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த கேம்ல கேமர் இல்லாத ராணவ் தாங்க டைட்டில் வின்னர்னு எவ்வளவு பெரிய ஆள் வந்து கத்தனாலும் நடக்காதுன்னா நடக்காது அது நடக்காது அது மாதிரிதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில பேருடைய ரிவ்யூலயோ அதுலயோ ஒப்பீனியன் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த நல்ல கம்யூனிகேட்டிவ் அதாவது அவங்க கூட நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் ரிலேஷன் இருந்ததுன்னா ஓகே ஏன்னா ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூ வந்து டே பை டே பேசிஸ்க்கு மாறும் ஒரு நாள் அவங்களுக்கு ஃபேவரா பேசுவாங்க இன்னொரு நாள் அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க ஏதோ ஒரு ஆங்கிள் பேசிக்கிட்டே போவாங்க நீங்க அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற எல்லா பாயிண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் எல்லா முத்துக்குமரன் ஆர்மின் இல்ல எந்த ஸ்பேஸ்ல சொன்னாலும் ரிவ்யூவர்ஸோ ரிவ்யூவோ பண்ணக்கூடியவங்க சொல்றதெல்லாம் கருத்துக்கள் தான் ஃபேக்ட்ஸ் கிடையாது உண்மை கிடையாது உண்மை கிடையாதுன்றதுக்கு எதுக்குங்க பதில் சொல்லணும் அவசியமே கிடையாதுல்ல இப்ப நீங்க சொன்னதுல ஒரு உண்மை கிடையாதுன்னா அது உண்மை கிடையாது அதுக்கு எதுக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும் ஏன் நீ சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றது இல்லையா இவன் கிடக்குறான் அது கிடக்குறான் இவன் சொல்றான் அவன் சொல்றான் ஒருத்தன் சொல்றான்னு நான் பாட்டு என் வேலையை செய்யணும்னு நினைச்சேன்னா அந்த வேலையை தான் செய்வேன் அது மாதிரி let us not put too weightage for this topic இந்த டாபிக்னு இல்ல அடுத்தது ஒருத்தன் வந்து நம்மள நோண்டாலும் நீங்க ட்ரிகர் ஆகி கடகடன் அவனுக்கு பதில் சொல்ல போவாதீங்க ஏன்னா அது நம்ம வேலை இல்ல இதுதான் சார் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதுதான் சார் நான் உட்காந்து ஒரே செகண்ட் நான் இதுதான் பேச வந்தேன் மியூட் போட்டு இது போட்டீங்கன்னா இந்த டாபிக்கே பேச வரல சார் எனக்கு என்னன்னா ஒப்பீனியன்ன்றது டிஃபர் ஆகும் சரியா நான் அதுக்குள்ளேயே போகிறோம்ல அவருக்கு முத்துக்குமாரை பிடிக்காம கூட இருக்கலாம் இந்த நாள்ல எனக்கு அதுக்குள்ள போகிறோம்ல எனக்கு தெரியும் சிடிபிக்கு ரிக்வஸ்ட் பண்ணது நான் தான்ட்டு உக்காஞ்சி அவர் அதை பிஆர் அப்படின்றாருன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள்கிட்டயே வந்திருக்கோம் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருப்போம் ரவி சார் பண்ண முடியுமான்ட்டு சேனல் சைடு இஷ்யூன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அது போயிடுச்சு சனம் மேம் கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் நான் ரிவ்யூ பண்றேன் என்னால இதை பண்ண முடியாது ஒன் சைடடா இருப்போம் நாங்க அதுக்கு அடுத்தது நான் வந்து வேற 2 பேர்ட்ட ட்ராக்கர் செட்டை பண்ணி போடுறேன் சரியா நான் வந்து கபினுக்கும் இதை பண்ணியிருக்கேன் சரியா அப்ப வக்காஞ்சி இண்டஸ்ட்ரியோட பெரிய பிஆர் இதை போடுறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க இப்ப கேட்டுக்கலாம்ல கான்டாக்ட் அந்த 2 இன்ஃப்ளூயன்சரோடைய கான்டாக்ட் வாங்க முடியாத அளவுக்குலாம் இல்ல இண்டஸ்ட்ரி என்னன்னு உங்களுக்கே தெரியும் சார் எல்லாரும் கான்டாக்டும் ஈஸியா வாங்கிடலாம் சின்னது அது அப்ப அந்த நரேட்டிவ் அவர் செட் பண்றாருன்னா ஒரு அஜெண்டா என்ன
இத சரி நான் சரண், நான் பண்ணது என்ன அது. சொல்றேன்னா சரண் நான் என்ன சொல்றேன்னா அது விடுங்க. நான் வந்து பொதுவாவே இல்ல சொல்றேன். இது அது இந்த அது தலைப்புக்குள்ள விடுங்கன்னு இல்ல இல்ல. இல்ல சரண், இருங்க ஒரே சே. நிமிஷம் இருங்க, முடிச்சிடறேன் சரண், ப்ளீஸ் நான் ஒரே சொல்றது கேளுங்க. நிமிஷம். இத கலாட்டால இருந்து ஒரு கால் நான் அப்படிதான் ஒரு கான்டாக்டுக்கு போறேன். அவர் நான் இத பத்தி பேச மாட்டேன் அப்படின்றாரு. நான் அங்கிருந்து தான் கான்டாக்ட், நான் இத பத்தி பேச மாட்டேன் அப்படின்றாரு. நான் அதனால தான் ஸ்பேஸ்ல கேட்கணும்னு இருந்தேன். பிரதர் இல்ல சரண், இன்டென்ஷனலி. நான் ஒரு பிரதர் நிமிஷம் ரெக்வஸ்ட், இது மட்டும் புரிஞ்சுக்கங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னு ஒண்ணுமே இல்ல. என்னன்னா நமக்கு இப்ப இது பிரச்சனை கிடையாது. நான் 100% சொல்றேன். இது ஆழமா புரிஞ்சுக்கங்க. இது வந்து உண்மையிலே நமக்கான களம் வந்து இப்போ அது கிடையவே கிடையாது. நம்ம களமே வேற. இன்னும் இந்த 2 எனக்கு வாரத்துக்கு இன்டென்ஷனை தான் கொஸ்டின் பண்ணணுன்ற எனக்கு இல்ல அது எனக்கு நீங்க அந்த பண்ணுங்க. ஆனா எப்ப பண்ணலாம்னா கேளுங்க கேளுங்க நீங்க வந்து ஒரு பினாலே முடிஞ்ச பிறகு இல்ல எப்ப வேணா நீங்க தாராளமா பண்ணுங்க. பிரதர். ஆனா நீங்க இப்போ அது நமக்கான வேலை இல்ல. நீங்க வந்து நான் மறுபடியும் இந்த டாபிக்கை கடந்து போறதுக்காக இது கடைசியா முடிக்கிறேன். அதாவது இன்டென்ஷனை ஏன் பிரதர் கொஸ்டின் பண்ணணும்? எனக்கு என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியலன்றதுக்காக அவரு உங்க மேல சொல்ற பழிக்கெல்லாம் பதிலுக்கு நீங்க அந்த பழிக்கு ஆளாகல. இல்ல சார், டைரக்டா என்ன கொஸ்டின் பண்ண மாதிரி இருக்குல்ல. அதுதான் இது நானும் சொல்றேன். முத்துவோட இப்ப பிளேவை இல்ல கொஸ்டின் இப்ப பண்ண மாதிரியே இல்ல. ஏங்க என்னையதான் இப்ப எனக்கு முத்துவோடைய உள்ளாடுற பிளேவை கொஸ்டின் பண்றது எனக்கு பிரச்சனையே இல்ல. இல்லையே ஆனா நான் பண்ண செனிஸ்கோப் நீங்க 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 சொல்லுங்க பிரதர். இப்ப நீங்க என்னோட ட்வீட்ல என்னைய ஒருத்தன் டைரக்டா என்ன கொஸ்டின் பண்றானா, என்னைய ஸ்ட்ரெயிட்டா கேக்குறானா ஒருத்தன், நீங்க தான் இப்ப இப்ப அதாவது உங்களுக்கு கிளியரா தெரியுது என்னைய ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் பண்ணி கிண்டல் பண்ணி தான் கலாய்க்கிறான்னு. நான் ஏன் பிரதர் ஆமா. அவனுக்கு பதில் சொல்லி அவன் கிட்டக்க நான் நல்லவன்றது இல்ல இல்ல நான் இல்ல, அப்படி இல்லன்றதெல்லாம் அப்படி நான் நான் இருக்கிற கேட்க வரல சார். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் கேட்கலான்னு இருந்தேன். இல்ல அதனால தான் நீங்க சரி நடுவுல. கேக்குறது இல்ல நீங்க கேக்குறதுல இருக்கிற ஆ பாயிண்ட் எங்க எங்க அது வந்து அடுத்த லெவலுக்கு போகுதுன்னா, நீங்க கேட்க நீங்க நினைக்க ட்ரை பண்ணும் பொழுது அவர் ஒரு கருத்தை திருப்பி சொல்லும் பொழுது நீங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அளவுக்கு வெளியில இந்த கண்டென்ட்க்கு மைலேஜ் பத்தலன்றேன். நீங்க அவ்வளவு பேசுற அளவுக்கு இந்த கண்டென்ட்ல மைலேஜே இல்ல. இப்ப நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, உங்களை பார்த்து உங்களை போற போக்குல ஒருத்தன் உங்களை திட்டான், எனக்கு நேர்ல இவன் கிடைச்சிட்டான், இப்ப போற போக்குல திட்டான், இன்னைக்கு கிடைச்சான், இவனுக்கு கூப்பிட்டு நம்ம பேசுறான் அப்படின்னா, இது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க டீல் பண்றதோ இல்ல நீங்க பேசுறதுன்னு நினைக்கிறதா இருந்தாலோ, நீங்க பேசுற கண்டென்ட் இப்ப மேல சரியான தருணம் இல்ல சார், ஒரு வாரத்துல சொல்ல ஒண்ணு போனா தருணம் இந்த இல்ல. 2 வாரம் தான் இன்னொன்னு இருக்கு. நான் ஒரு பிரதரா சொல்ற அட்வைஸ் என்னன்னா, அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு நிலைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண நினைக்கிற நேரம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க போய் பேச ட்ரை பண்ணீங்கன்னா அது டோட்டலா வேஸ்ட். அது எண்ட்ல வந்து நீங்க தான் எக்ஸாஸ்ட் ஆவீங்க. அதுக்கு அதையே இப்ப இந்த மாதிரி பேசுறவங்க வந்து ரியலைஸ் அண்ட் ரிக்ரெட் ஆகக்கூடிய சூழ்நிலை என்னன்னா சக்சஸ் தான். அந்த சக்சஸ் அது இப்ப இவ்வளவு கலாய்ச்சது அவர் சக்சஸ் அடிக்கிற அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களுக்கு லெட் தம் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இவ்வளோ அவர் வந்து ஆமாங்க ஸ்டிக்கர் தொட்டு ஸ்டிக்கரை பிச்சுட்டார், தேசத்துக்கு பண்ண வேண்டிய மிகப்பெரிய துரோகத்தை முத்துக்குமரன் பண்ணிட்டாரு, ஸ்டிக்கர் பிஞ்சு போச்சு. பவித்ரா பவித்ரான்ற ஒரு கண்டஸ்டன்ட் இன்னைக்குதான் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையை பேசியிருக்காங்க போல. அது மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹை வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்காக ஒருத்தங்க ரோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னொருத்தங்க கலாய்ப்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல இவ்வளவுலாம் போவேனா. இன்னைக்கு அவங்க டர்ன் அப்படி அடிக்கிறாங்கன்னா அப்படி நாளைக்கு நம்ம டர்ன். எண்ட் ரிசல்ட் தான் இங்க மேட்டர். அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு பர்சனலா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே. இல்ல இல்ல, ரவி அது சார் என்ன உங்ககிட்ட இன்னொரு பர்சனலா ரெக்வஸ்ட். ஹர்ட் பண்ண விட்டுருங்க ஹர்ட் சார். பண்ணும்போது அதை பத்தி பேச வேணாம், அது விட்டுருங்க. ரவி சார் ஒரு ரெக்வஸ்ட், நீங்க நைட்டு மட்டும் நீங்க ஒரு 11 மணிக்கு திரும்ப அகைன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகும். சாரி 11:30 சார். நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு வாங்க. ஏன்னா உங்ககிட்ட முக்கியமா பேச வேண்டியது இருக்கு சார் ஸ்பேஸ்ல எல்லாரும் முன்னாடியும். ஐ மீன் நீங்க மண்டே திரும்ப வந்து கண்டஸ்டன்ஸ் உள்ள போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சோ அதனால அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு இருக்க மௌன விஷயங்கள் உங்ககிட்ட விரதம்ங்க. பகிர்ந்து. அதுல நான் மௌன விரதத்துல இருக்கேன். இன்னைக்கு 10:45 இருந்து மௌன விரதத்துல இருக்கிறதுனால அந்த ப்ரோக்ராம்ல என்னால ஜாயின் பண்ணிக்க முடியாது. நீங்க நீங்க அதை தவிர்த்து நீங்க அப்படியெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் ஸ்பீக்கருக்கே வர மாட்டேன். லிசனருக்கு தான் இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல சார், அது இல்ல சார். என்னன்னா நிறைய பேர் இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து ஆடியன்ஸ் கிளாப்ஸ்லாம் வந்து இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ சம்திங் எனக்கு தெரியல, ஷோ பார்த்தா தான் தெரியும். அவரு மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ நீங்க போனீங்கன்னா எங்க சார் கண்டிப்பா நீங்க என்ன பேச போறீங்களோ அதான் பேசுவீங்க. அட்லீஸ்ட் எங்க மன ஆறுதலுக்காவது உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு அவரை பூஸ்ட் அப் பண்ணி சோ நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும்ன்றதுதான் சார் வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாங்க. ரவி சார் வந்தா சொல்லுங்க நான் பேசணும் அப்படின்னு நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து வேண்டுதலா வச்சாங்க. நான் பழைய மாதிரியே சொல்லிடுறேன். நான் ஒருவேளை போறேனான்னு தெரியாது. ஒருவேளை போறேன்னா ஒருவேளை எல்லாரையும் உள்ள போற சொல்ற மாதிரி அந்த மாதிரி போக சொன்னாங்கன்னா நான் உள்ள போறேன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செஞ்சிடறேன். ஆனா நீங்க வந்து நீங்க போறீங்களா அதா இதா இதெல்லாம் கேட்க கூடாது.
அதெல்லாம் கேட்க மாட்டோம். அதெல்லாம் 100% கேட்கவே மாட்டோம். ரவி எங்க சார் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்ககிட்ட கோரிக்கை தான் வைப்பாங்க. அந்த மாரி சார் அவங்க மனசுல பட்டதை சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால கன்வே பண்ண முடிஞ்சுச்சுன்னா கன்வே பண்ணுங்க. அதான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ரவி சார்ட்ட பேசணும், அவரை வந்து வர சொல்லுங்க அப்படின்னு. வாய்ப்பு கிடைச்சா வாங்க சார். ரவி சார் நான் டிஎம் ஒரே ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். சொல்றேன். என்னோட கோரிக்கையை வந்து டிஎம் பண்ணிருக்கேன். நீங்க அதை மட்டும் நிறைவேற்றிருங்க. ஒரே நிமிஷம் அப்துல், ஒரு நிமிஷம். பாலாஜி சொல்லுங்க இப்போ பாலாஜி. அப்துல் சொன்னார்ல, நான் இதை நம்ம ஸ்பேஸ்ல பேச வேணாம். இப்போ அப்துல் டிஎம் பண்ணியிருக்காருங்கள, அந்த மாதிரி டிஎம் வேணா பண்ணிக்கிட்டோம், இதை ஸ்பேஸ்ல பேச வேணான்றது என்னோட தாட். ஓகேவா? ஓகே ஓகே. இல்ல இல்ல, அவங்க அன்பை இல்ல, அவங்க இது போய் சொல்லுங்கலாம் இல்ல, அவங்க அன்பை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் கண்டஸ்டன்டா உள்ள போறாரு. அவரு வந்து அதனால தனியா இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ்ல பேச வேணான்றது என்னோட தாட். ஏன்னா அது வெளியே ஐயா எல்லா கண்டஸ்டன்ஸும் நான் தான் உங்களுக்கு பொதுப்படையா ஒண்ணு சொன்னேன். அடுத்த வாரம் நிறைய கூத்து நடக்கும். எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள போவாங்க. எல்லாரும் அவங்க அவங்களுடைய ஓன் காண்டுல வேற இருக்காங்க. அவங்க சொந்த கோபத்துல எல்லாம் நிறைய இருக்காங்க. ஒரு சில பேருக்கு உள்ளுக்குள்ள போய் இந்த பர்டிகுலர் பர்சன் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக பேசுறதெல்லாம் இருக்கும். எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அடுத்த வாரம் பூரா ஃபன் ஃபில்லிங் ஃப்ரீக்கிங்கா இருக்கும். செமையா இருக்கும். கேரண்டீடா இருக்கும். வர்த்தா இருக்கும். உங்க மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் இறக்க வேண்டிய வேலையை யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க அதை தெளிவா செய்வாங்க. கவலையே படாதீங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா சார். இல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன விருப்பப்பட்டாங்கன்னா அந்த அன்பை பகிர்ந்துக்கிறதுக்காக, எக்ஸாம்பிள் வந்து அதோ இப்ப இங்க இருக்கிற வந்து நானாசன் இருக்காரா, அபி இருக்காரா, அது பாத்தீங்களா இத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கணும்ன்றதுதான் ஸ்பீக்கர்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க சார். அவ்வளவுதான். வாய்ப்பு கொடுத்தா வாங்க. நான் என்ன சொல்றேன், என்னோட சப்ஜெக்ட் லைன்ல தொட வேணாம். நீங்க உங்க சப்ஜெக்ட் இல்ல அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. நீங்க சார் நீங்க என்ன வேணா சார், நீங்க சொன்ன மாதிரி தான் சார். நீங்க உள்ள போவீங்களா போக மாட்டீங்களா எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? நாங்க அதை நம்புறோம். ஓகேங்களா? ஆனா எங்களோட கடமை என்னன்னா, ரவி சார் எங்க ஸ்பேஸ் மதிச்சு வராரு. ஆனா அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கோரிக்கை வந்து 11:11 ஸ்பேஸ் வரும்போது நிறைய அன்பை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த 11 நம்ம சொல்லியாச்சு. நம்மளை விட பெஸ்டா எப்படி பண்ணுவோம்னு அவருக்கு தெரியும். ஆமா, இதுக்கு மேல அதை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாதுன்னு எனக்கு இல்ல தோணுது. அது கரெக்ட். நான் சொல்லிட்டேன். ஆனா இப்ப வந்து இப்போ ரவி சார இதோ பாருங்க, இப்ப செல்வி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் விருப்பப்படுவாங்க சொல்லணும். சோ அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பேச விடுவோம் ரவி. கண்டிப்பா உங்க அதான் சொன்னேன், உங்க கன்சர்ன்ஸ் உள்ள போற. நான் இன்னைக்கு ஆக்சுவலா வர்ஷினி கூட தான் கேட்டாங்க எப்ப சார் இருக்கும்ன்றதுனால அது கண்டிப்பா இருக்கும். அது எப்பன்றது தெரியாதுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடுங்க. எப்ப போனாலும் சரிங்களா, உங்களுக்கு என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்வேடு தாட்டை நீங்க சொல்லுங்க. எனர்ஜி ரிஃபார்ம் பண்றதெல்லாம் தாண்டி நிச்சயம் அதாவது எப்படி சொல்றது, இப்போ மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் டெலிபரேட்டா கிளாரிட்டியா கிளியரா இன்னாருக்குத்தான் நான் நிக்கிறேன், இன்னாருக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இன்னாருக்காக தான் உள்ள வரேன் அப்படின்னு தெரிஞ்சு உள்ள போறேன்னா எதை பத்தியும் யோசிச்சு அங்க போய் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா பேசலாம். நான் சும்மாவே அப்படிதான் பேசுறேன். நான் ஸ்ட்ரெயிட்டா தான் பேசுறேன். என்னன்னா நீங்க கொஞ்சம் ஃபன் நீங்க கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா அப்படி ஹாப்பியா அத இங்க இப்ப வெளியில நான் பாக்குறது என்னன்னா, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் பார்த்தது இந்த கிரௌடு ரொம்ப போன வாரமும் இந்த வாரமும் ரொம்ப போன வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து இந்த வாரம் வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க பாருங்க. அது இல்லாம போறது என்னவோ அந்த வேலையை தான் நான் பார்ப்பேன். அதெல்லாம் அதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு வேலையை தவிர நமக்கு வந்து இந்த கப்பு ஈஸியா கிடைக்குதுன்னு எங்கேயுமே சொல்ல வரல. நம்ம அதுக்கு ஒரு நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் உள்ள இருக்கிற அந்த உழைப்பு வீணாகாத மாதிரி எப்படி கொண்டு போகணுமோ அதற்கான விஷயம் நீங்க மறுபடியும் இந்த நான் என்னுடைய இறுதி பாயிண்ட் இதாதான் இருக்கும். இந்த கப்பு முத்து அடிக்கல, இந்த கப்பு தான் முத்துவை தேடுது. அதுதான் என்னுடைய தாட்டு. இந்த கப்பு தேடுற முத்துவை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு வேலை எல்லாரும் உங்களோட எனர்ஜி மூலியமா ஓட் மூலியமா ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க செய்ய போற மாபெரும் புரட்சி எப்ப தெரியுமா? அந்த கடைசி வாரம் ஒண்ணு இருக்குல்ல, அப்படி ஒரு ஓட் பேங்கிங் பார்த்திருக்கவே கூடாது. அதுதான் நீங்க செய்ய போற மிகப்பெரிய ரெவல்யூஷனரி ஓட் பேங்கிங். அந்த ஓட் பேங்கிங் நான் நேத்து கூட யாரோ என்கிட்ட கேட்டாங்க. ஐ திங்க் பாலாஜி நானும் பேசும்போது தான் அது ராணுவ எப்படின்னு நான் சொன்னேன். ஆஃப்லைன் ஓட்டை எந்த அளவுக்கு நம்பணும். நீங்கள ஆஷிக்கு நினைக்கிறேன் யாரோ என்கிட்ட கேட்டாங்க.
இந்த இந்த ஆஃப்லைன் ஓட்டை எது வரைக்கும் நம்பணுமோ அது வரைக்கும் தான் நம்பணும். அதுக்கப்புறம் அதை நம்பக்கூடாது. ஏன்னா அந்த ஆஃப்லைன் ஓட்டம்ன்றது ஒரு பிம்பம், அவ்வளவுதான். அதுதான் ஃபேக்டா இருந்ததுன்னா 3வது பொசிஷன்ல இருக்கிற ராணாவெல்லாம் இன்னைக்கு வெளில வர்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி இட்ஸ் அ கால் ஆஃப் சிச்சுவேஷன். யார் வெளியில போகணும், யார் உள்ள இருக்கணும், யார் பெட்டி எடுக்கணும், யாரு ஃபினாலே போகணும், இது எல்லாமே இட்ஸ் அகைன் அ பாயிண்ட் ஆஃப் கால். இந்த காலுக்கு தான் இனிமேல இருந்து கேம் போகுமே தவிர அதை தாண்டி போகவே அதான் நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேல போற கேம் வந்து அந்த அந்த ஃபேண்டாஸ்டிக் 4 யாரோ அந்த 4 பீப்புளை நோக்கி தான் போகணும் அப்படின்றது. ஸோ மஞ்சரி வெளில வரணுன்றது, நீங்க மஞ்சரி வெளில வர அந்த தருணம் மோர் லைக் தாமரையை வெளில அனுப்புன அதே சுச்சுவேஷன் தான். தாமரை கடைசி நேரத்துல வந்து தூக்குவாங்க. கிட்ல ஒரு நல்ல பிளேயர் மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் வின் பண்ணுவாங்கன்ற லெவலுக்கு ஒரு டாக். அதே மாதிரி மஞ்சரிக்கு வந்து திடீர்னு போறதை பார்த்தா இவங்க எங்கேயோ ஃபைக்கு வந்துருவாங்களோ அதோ இதோன்னு நிறைய சான்சஸ் ஓட் பேங்கிங் இல்லாததுனால போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா எக்ஸ்போஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி மஞ்சரி இஸ் அவுட். ஸோ இட்ஸ் லைக் எனக்கு தெரியல, அஃபிஷியலா அப்படிதானே, நான் பாட்டு முடிவு பண்ணிட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், ஆமா சார். சார் இது வேற போட்டுருவாங்க சார். ரவி சார் எவிக்ட் ஆகாதபடி எவிக்ட் ஆகிவிட்டாருன்னு சொன்னாருன்னு சொல்லி யூடியூப்ல எடுத்து போட்டு இவரு வந்து ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஜோ நீங்க பேசுங்க ஜோ. ரவி சார் ஜோ பேசி முடிச்சோடனே நம்ம ஸ்பேஸ் சார் இந்த மேரத்தான் வந்து மதியம் 2 மணில இருக்கு, ஷோக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சோ ஜோ வந்து பேசி முடிச்சோடனே நம்ம இதை முடிச்சிடலாம். பேசுங்க ஜோ. ஜோ நீங்களும் வந்து இந்த 11:30 டைமுக்கு நீங்களும் உங்களுக்கு இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ஜோ. ரைட். ஸோ நான் ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட்ன்றதை போட்டுட்டேன் ரவீந்திர சார். போட்டுங்க ப்ரோ. ஐயோ போட்டுட்டேன். ஐயோ ட்விஸ்ட போட்டீங்களா? இதுக்கு ரவி சார் இதுக்கு மூச்சு விடாம நேற்று நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பேசிருக்கோம் சார். அதான் ட்விஸ்ட். நம்ம ட்விஸ்ட் பேச வச்சாங்கல்ல, அதான் ட்விஸ்ட். வேற ஒன்றும் அதுல ஒண்ணு கீழே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்மளை வச்சு அரசியல் நடக்கும், நம்மளை சுத்தி அரசியல் நடக்கும், அதுதான் ஆக்சுவல் உண்மை. அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்றதான் கருத்தா நான் முடிச்சுக்கிறேன். ரவி பிரதர் உள்ள போங்க, சந்தோஷமா பண்ணுங்க. சத்தம் பெருசா இருக்கணும் பிரதர், சத்தம் பெருசா இருக்கணும். இந்த இடத்துல மறுபடியும் மௌன விரதத்துல இருக்க. நீங்க மௌன விரதம் இருங்க, போனா சத்தம் பெருசா இருக்கணும். ஓகே, போனா சத்தம் போனா அதற்கான கண்டென்ட் அங்க ஒர்த் ஆயிடும். வெளியில இருக்கிற நீங்க எனர்ஜியை மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. உள்ள நடக்கிற எல்லாம் உள்ள நடக்க போற எல்லாமே இனி மேஜிக் தான். ட்விஸ்ட் டர்னு அப்படி ஒரு வேளை போனா நான் வந்து ஒரு காமெடியான கான்வர்சேஷன் ஒன்று சொல்லிட்டா, மேபி ஃபினிஷிங் நோட் அது கொஞ்சம் ஃபன்னியா முடிக்கலாமேன்றதுக்காக சொல்றேன். நானும் ஒரு கண்டஸ்டன்ட்டும், நான் ஒரு பேரை சொல்லிட்டா இப்ப நல்லா இருக்காது. ஆனா ஒருவேளை நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அங்க பகிரங்கமா அந்த காமெடியை நான் உள்ள உடைப்பேன். அப்ப யார் பேரு சொல்றேன். அவரு எனக்கு கால் பண்ணார், ப்ரோ என்ன ப்ரோ இவரு நிறைய பேர் ட்விட்டர்ல போட்டு இருக்காங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு, நீங்களும் போறீங்களா ப்ரோ அப்படின்னாரு. அவருக்கு தெரியுது அவர் போறாருன்னு, எனக்கு தெரியும் எப்ப கூப்பிடுவாங்களோ அப்ப கூப்பிடுவாங்க போகணும்னு. ஸோ 2 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. ஏன் ப்ரோ ஒருவேளை நம்ம இந்த வாரம் போனா நாம வந்து அந்த பெட்டி டாஸ்க்ல வந்து நம்ம பெட்டி எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டாரு. ஒரு 5 நிமிஷம் போன் என் டிஸ்பிளேல பார்த்துட்டு, உன்னை எப்படியா செலக்ட் பண்ணாங்க, எனக்கு அதுவே இன்னும் தெரியல. நேரா 14வது வாரத்துல போய் பெட்டி எடுத்துட்டு வந்துடலாமான்னு ஒரு ஐடியா கேக்குறிய, உன்னைய திருப்பி எப்படியா உள்ள விடுறாங்க. அந்த கண்டஸ்டன்ட் பேசின உடனே ஒரு செகண்ட் ஆடியே போயிட்டேன். என்னது உள்ள போய் பெட்டி எடுத்துட்டு வரலாமாவா, அதுக்கு எடுத்துட்டு வரலாமா இல்ல எடுக்கலாமா ப்ரோ, நாமளும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாமா சீரியஸா கேக்குறாரு. ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனிவேஸ் தேங்க்யூ ரவி சார். இந்த ஃபன்லாம் வந்து எனக்கு என்ன சொல்ல தெரியல, இதுதான் பதில். இதுக்கு நம்ம கண்டிப்பா சார் திரும்ப 11:30 நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ வாய்ப்பு இருக்கிற டைம் உங்களுக்கு டைம் கண்டிப்பா ஃப்ரீயா இருக்குன்னா ஜாயின் பண்ணுங்க சார், நிறைய பேசுவோம்.
டெஃபினட்டா. ஷோவும் ஸ்டார்ட் ஆக ப்ரோ போகுது. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஸ்ட்ரைட் எண்ட் பண்ணிக்கலாம் சார். விஜய் ப்ரோ ஒன் ஓகே, செகண்ட் தேங்க்ஸ். அந்த செல்வி சொல்லுங்க அவங்க சொல்லுங்க. ரொம்ப நேரமா ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒரு இல்ல செல்வி 12 11:30 பேசணும். இல்ல வேணாம். செல்விக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பா கொடுப்போம். ஒரு பாயிண்டாவது பேசிக்கிட்டோமே. ரொம்ப ரவி நேரமா சார் பேசிட்டு மேம் ரவி சார் சொல்லுங்க மேம். சார் ரொம்ப தேங்க்ஸ் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். நான் ஒரே ஒரு ரிமைண்டர் பண்றேன். அந்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 3 வயசு வந்து ஏன் முத்துக்குமார் அமைதியா இருந்தாரு, அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா சாஞ்சனா வந்து சொல்லிட்டு வந்தாங்க, நீங்க எல்லாம் உனக்கு தெரியும் முத்து, ஆனா நீ ஏன் பேசாம இருக்கேன்னு தெரியல, இனியும் பேசாம, அப்படித்தான் சொன்னாங்க. நான் இமாம் ராவ் வந்து அதை சொல்லல, அதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும்தான் சொன்னாரு. சோ அதை தயவு செய்து முத்துக்குமரனுக்கு அது கண்டிப்பா தெரியும் ஏன் அமைதியா இருந்தாருன்னு. அதை அவர் வந்து சொல்லிட்டாருன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இப்ப லைவ்ல வந்து அவர் வந்து சவுண்டோட ஃபேன் வந்து வெளியே என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு சொன்னாரு, அதையும் ஒரு போட்டிருந்தாரு. அது கண்டிப்பா முத்துக்குமரன் வந்து சொல்ல வராரு, அதுக்கான டைமிங் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். அதையும் அதை தெளிவா சொல்லிட்டாருன்னா இங்க வெளியே உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாஸ்டா ஒரே ஒரு கன்வே பண்றேன், நீங்க இமான் ப்ரோவுக்கே நீங்க இதை வந்து கன்வே பண்ணிருங்க. நான் அவரை நான் ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன், உங்களை நான் எப்படி எவ்வளவு தூரம் நான் நேசிக்கிறேனோ அத மாதிரி அவர் ஒரு ப்ரோ மாதிரி நான் நேசி அவர் கமாண்ட்லயும் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 4 இயர்ஸா நீங்க எப்படி பண்றீங்களோ அது மாதிரி அவர் 2 பேருதையும் நான் ஃபாலோ பண்றேன். அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு எனக்கும் தெரியும், அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இப்ப நான் ஒரு விஷயம் வந்து உங்களோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, யாரோ ஒருத்தவங்க தவறா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல அவங்க கேட்க வராங்க அப்படின்னா அதை வந்து அந்த இடத்துல சொல்லிடணும். ஆனா அதுக்கு பதிலா இவர் செய்யறது வந்து எங்களை மாதிரி நேசிக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுல்ல, அதை கேட்கறது தப்பா? அப்படிதான் என்னோட கொஸ்டின். இதுதான் என்னோட கொஸ்டின். நான் அதுக்கு உங்க இல்ல ஒப்பீனியன் அதுக்குத்தான் நான் சொன்னேன், நீங்க கேட்கறது தப்பு இல்ல. அததான் உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்னால என்ன ஒரு வார்த்தை சொல்ல முடியுமோ அந்த வார்த்தை சொன்ன. பொறுமை தேவை. ஃபேண்டம் ஹேண்டில் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபேண்டம் நீங்க ஒரு கருத்தை போட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஃபேண்டம் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாத அன்பை வச்சிருக்கிறவங்க, அதாவது அன்லிமிட்டெட் லவ், அந்த லவ் வச்சிருக்கிறவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது பொறுமை இருந்தா அவங்கள டீல் பண்ணணும், பொறுமை இல்லைன்னா அவங்கள டீல் பண்ணக்கூடாது. அவங்க நீங்க கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி ஒரு கருத்து சொன்னவருக்கு உங்களுக்கு பதில் சொல்ற பொறுமை இருந்தால் அவர் இந்த மாதிரி களத்துக்குள்ள வந்து பதில் சொல்லணும். இல்ல நான் ஹர்ட் ஆயிட்டேன், பதிலுக்கு நானும் ஒண்ணு செய்வேன்னா அது நல்ல ரிவ்யூவருக்கான அழகு கிடையாது. ரிவ்யூவருடைய அழகு கருத்துக்கள் சொல்றது. அந்த கருத்துக்கள் முடிகிறப்போ இது அனைத்தும் என் கருத்தே. நீங்க எப்ப நான் ஸ்பேஸ்ல பேசும் போதும் முதல் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுவேன், இது என் கருத்து, மேபி ஐ எம் ராங் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லிடுவேன். ஏன்னா இது என்னுடைய கருத்து மட்டும்தான், உங்களுக்கு உடன்பட்டு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு ரிவ்யூவருக்கு பொறுமை இருக்கணும். அந்த ரிவ்யூவர் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம அந்த ஹர்ட் ஆயிடுச்சுன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. நான் இப்பவே கூட சொல்லிடுறேன், இமாதி கிட்டக்க நான் என்ன பக்குவமான அட்வைஸ் சொல்வேன்னா இந்த அட்வைஸ் தான் சொல்வேன். நாம கமர்ஷியலுக்கு ஒரு இடத்துல வார்த்தை பேசுறதும் எந்த ஒரு கமர்ஷியலும் இல்லாமல் கை தட்டி ஒருத்தர் ரசிக்கிறவனும் ஒண்ணு கிடையாது. ரசிக்கிறவன் தான் பெரியவன். ரிவ்யூ பண்றவன் காசுக்காக பேசுறான். காசு வராம நம்ம பேசணும்னா மட்டும்தான், ஒரு சர்வீஸா பேசினா மட்டும்தான் கோவப்படணும். நம்ம அதுல காசு சம்பாதிச்சோம்னா, அதுல நமக்கு காசு வருதுன்னா அதுல எந்த காசும் இல்லாமல் பார்த்துட்டு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய எனர்ஜியும் எவன் ஒருத்தன் செலவு பண்ணி பேசுறானோ அவன் குரல் தான் ஒசந்து இருக்கணும். அவன் நக்கலாதான் பேசுவான், திமிராதான் பேசுவான், கோவமாதான் பேசுவான். ஏன்னா அவன் உங்களை பேசல, அவன் நேசிக்கிறவனை நீங்க பேசுறீங்க. அவனுக்கு எந்தவித ரத்த சொந்தமும் இல்லாத ஒருத்தனை பேசினதுக்கு அவன் தன் கோபத்தை காட்டுறான். அதனால உங்களுக்கு பொறுமை இருந்தா நாகரிகமா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. பொறுமை இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு வேலையை பாருங்க. அதுதான் என்னுடைய இறுதி உறுதி. இது கண்டிப்பா கண்டிப்பா சார், என்னோட கன்வே அவருக்கு பண்ணிருங்க. நான் ரொம்ப, ஏன்னா நம்ம நம்பி போய் உட்காரோம், ஆனா அந்த இடத்துல வந்து நமக்கான பதில அவர் வந்து சொல்லலைங்கும் போது கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி. நான் எவ்வளவு தூரம் இந்த ரிவ்யூவர்ஸ்க்கு ஒரு பிராக்டிஸ் வேணும் மேம். நான் வந்து 2வது சீசன்ல இருந்து பேசுறேன், அதனால எனக்கு பழகிடுச்சு. இப்ப நீங்க அது கொஞ்சம் ஒரு பொறுமை, அது ஹர்ட் ஆக தான் செய்யும். ஃபீல் ஐ மீன் என்ன சொல்றது,
என்னடா நம்மள இப்ப ரவுண்ட் கட்டி கலாய்க்கிறாங்களே, ட்ரால் பண்றாங்களே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்ப இதே வந்து எனக்கு எவ்வளவு பக்குவம் இருந்தா, என் உடம்போடைய வாகு எனக்கு தெரியும். என் உடல் வாகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஷோக்குள்ள போறேன். பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோல நீங்க ஏதாவது காமெடி பண்ணீங்கன்னா, உருவக்கேலி ஈஸியா பண்ணிடலாம். கண்டிப்பா. உருவக்கேலிய ஈஸியா பண்ணிடலாம்னு இவ்வளவு நல்லா ரிவ்யூ பண்றேன் நான், வம்பிழுத்து வச்சிருக்கிறேன் நான். உள்ள போய் பண்ணா என் உருவத்தை வச்சு ஈஸியா ஒரு ஒரு ட்ரால் மீமோ இல்ல அதுவோ இதுவோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அத நான் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இந்த கேம விளையாட போகணும்னு நினைச்சா விளையாட போக முடியாது. எனக்குள்ள அந்த பக்குவம் இருக்கணும். நம்மள என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா நம்ம கவனம் இந்த விளையாட்டு மேல இருந்ததுன்னா, நம்மள நேசிக்கிற கிரவுட் நம்மள பார்த்துக்கோன்னு நினைச்சிட்டு போறது தான். அந்த பக்குவம் இருந்தா தான் அந்த கேம தொடணும். நம்மள ஒண்ணு சொல்லுவாங்க. அத நம்மளால தாங்கிக்க முடியாது. என்ன ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க? அந்த காச வாங்கிக்கிட்டு அதுக்கு தான் நான் அத இன்டைரக்ட்டா அப்புறமேல் பேசுறேன்னே. நமக்கு ஒரு விஷயம் நடந்தா அது வணிகம். உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா அது நீங்க நீங்க காட்டுற உண்மையான அன்பு. அது நான் ஒவ்வொரு தடவையும் பல ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் எப்பவுமே வியந்து பார்க்கிறது, அவன் வேலைய விட்டுட்டு அவர் கணக்குல உட்கார்ந்து பேசுற இந்த மாரி கிரவுட் சம்பாதிக்கிறது கஷ்டம், கஷ்டம், கஷ்டம். இது ஒருத்தனுக்கு நடக்குதுன்னா, அதுதான் பெரிய விஷயம். முத்துக்கிட்ட நீங்க என்ன சொல்ல சொல்லி நான் சொல்றேனோ இல்லையோ, முத்துக்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னல்ல, நான் உன்னை கூட்டிட்டு போய் ஒண்ணு காட்டுறேன். வா வெளியில வந்தோனே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ நீ நேசிச்சதை விட ஒரு பெரிய கூட்டம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கிட்ட கூட்டு வரது தான் நான் உங்களுக்கு செய்யற ஒரு 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 கிராட்டிடியூடுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமா சேர்ந்து வேலை பார்த்ததுக்கு, ஓட்டு போட்டதுக்கு நமக்கான கிராட்டிடியூட். மத்தபடி ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையங்க விஷ்ணுன்றவன். நான் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். என் ஈகோ என்ன ரொம்ப ரப் பண்ணப்போ எனக்கு 2 நிமிஷம் தான். என் மனைவி அவன் கான்டாக்ட் பண்ணலன்னா நான் விஷ்ணுவோட மோத கூட மாட்டேன். அது தப்பு. பொது வலைதளத்துல அவன் பேரை கூட சொல்லல. அவனா சொல்லி அவனா பிரச்சனை பண்ணான். ஆனா ஒரு ப்ரொடியூசர் ஸ்டாண்ட்ல இருந்து என் குரலை எவ்வளவு ரைஸ் பண்ணுமோ ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் அவன் என் பாயிண்ட்லயே இல்ல தூக்கி போட்டேன். முடிஞ்சு போச்சு. ஆனா இப்படித்தான் வருவாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்மளுடைய நம்மள வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறதுக்கு வரதான் செய்வாங்க. அந்த அடிக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர். நான் அன்னைக்கு என்ன வருத்தப்பட்டேன்னா, ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நானும் ட்ரிகர் ஆயிருக்க கூடாதோ, இன்னும் பக்குவமா இருந்திருக்கணுமோ, இன்னும் கூட அதாவது எப்படின்னா, விஷ்ணுவுக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியுமே, நம்ம ஏன் இன்னும் கூட யோசிச்சு பேசியிருக்க கூடாது அப்படின்றது. ஏன்னா விஷ்ணுவை அடிக்கிறதுக்கு எனக்கு இந்த பப்ளிக் ஸ்பேஸ் தேவையில்லை. நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்க அடிச்சுட்டு போறேன். ஆனா நான் ஏன் அவனை மாதிரியே பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது இது இந்த லேர்னிங் இருக்கும். இந்த இடத்துல இருந்து அந்த லேர்னிங் இருக்கும். அந்த லேர்னிங்ல இருந்து அடுத்த தடவை யாராச்சும் அப்படி நீங்க உங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கு. நான்லாம் சீசன் 4ல ஆரிக்காக பேச போய் என்னெல்லாம் எத்தனை குடும்பம் வச்சு செஞ்சுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஆரி கூட விடுங்க சார். அசீம் நிலைமை நினைச்சு பாருங்க அந்த டைம்ல. அதான் இல்ல நான் அந்த மாதிரி உங்களோட பிகைன்வுட்ல கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கே வருத்தமா இருக்கு. செல்வி சாரி டு இன்டரப்ட். கண்டிப்பா 11:30 சார் வருவாரு. ஷோ வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனா சாரோட ஷோ பார்க்கணும். ஷோ பார்த்துட்டு பேசுவாரு. ஏன்னா ஷோக்கு டைம் ஆயிடுச்சுல. சார் திரும்ப வருவார். ஷோ முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க ஒரு கோல்டு சார். லவ் யூ சார். தேங்க்யூ